ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. இந்த வீடியோவில் நாம் எப்படி ஒரு ட்ரஸ்ட் வேலெட்டில் இருந்து கிரிப்டோஸை ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்டாப் காயின், பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின் ப்ளஸ் கிரிப்டோ பற்றின நிறைய நாலேஜ் தொடர்ந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்குமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ட்ரஸ்ட் வேலெட்டில் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளால் ஒரு சில கிரிப்டோஸை ஸ்டேக் பண்ணுறது மூலிமா, லாக் பண்ணுறது மூலிமா ஏர்ன் பண்ண முடியும். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு கீழே ஏர்ன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக ஷோ ஆகும். ஸோ டாப்பில் பாருங்கள், ஸோ ஏர்ன் அப்னு ஒன்று இருக்குது, லான்ச் பூல்னு ஒன்று இருக்குது, அண்ட் மை ஏர்னிங்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் நம்ம இந்த ஏர்ன் அப்பில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நிறைய கிரிப்டோஸ் நமக்கு இங்கே ஷோ ஆகிறத பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது பாருங்கள், ஸ்டேபிள் காயின். இந்த ஸ்டேபிள் காயின் எடுத்துக்கிட்டால் யூஎஸ்டிடி, யூஎஸ்டிசி, யூஎஸ்டிஏ, ஸோ இதெல்லாமே எத்திரியம் செயினில் நாம் லாக் பண்ணுறது மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஈல்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டேபிள் காயினில் நான் யூஎஸ்டிடியை நான் கிளிக் பண்ணுறேன்னா, இந்த ஸ்டேக் பண்ணுறேன்னா எனக்கு 10.52% ஏபிஒய் நமக்கு கொடுப்பாங்க. தட் இஸ் ஆனுவல் பர்சன்டேஜ் ஈல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே நான் யூஎஸ்டிடி, எத்திரியம் செயினில் இருக்க யூஎஸ்டிடியை நான் ஸ்டேக் பண்ணுறேன்னா எனக்கு 4.91% ஏபிஒய், ஆனுவல் பர்சன்டேஜ் ஈல்டு நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூஎஸ்டிடியை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த யூஎஸ்டிடியில் நம்ம மினிமம் வந்து பார்த்தோன்னா ஒரு $5, $10 அல்லது ஒரு $20 அதிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா மினிமமாக நம்ம லாக் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இதை நம்ம அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு இந்த காலமில் சப்போஸ் ஒரு 10 இருக்குன்னா நம்ம 10 பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இல்லைங்கனால நாட் எனஃப் பேலன்ஸ்னு காட்டுது. ஸோ பேலன்ஸ் இருந்தால் எத்திரியம் செயினில் இருக்கக்கூடிய யூஎஸ்டிடியை நம்ம லாக் பண்ண முடியும். ஸோ அதை கொடுத்துட்டு கீழே வந்து பாருங்கள், மார்ஃபோன்னு சொல்லிட்டு ஸ்டேக் ஹவுஸ் இருக்குது. இவங்க யாருன்னா வேலிடேட்டர்ஸ். ஸோ இதில் நமக்கு நிறைய வந்து வேலிடேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ மார்ஃபோன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, RVV3ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தா 10.52% தராங்க. அடுத்து மார்ஃபோ வந்து 5.41. இதில் யார் ஹையஸ்ட்டு ஈல்டு தராங்களோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆவிலாம் ஹையஸ்ட்டாக தராங்கனால ஸோ ஆவியை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். RVV3 நம்ம பண்ணோம்னாக்கா நமக்கு 10.52% நமக்கு கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தா நமக்கு 1 வீக்கு, 14 டேஸு, 1 மந்த் அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்தா லாக்கிங் பீரியட் இருக்கும். அதே மாதிரி நம்ம அன்லாக் பண்ணாலும் உடனே நமக்கு வராது. ஸோ ஒரு 2-3 டேஸு நமக்கு எடுத்துக்கிட்டு தான் நம்ம வேலட்டில் வந்து ரிசீவ் ஆகும். இது ஒன்று. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா ரெண்டாவது ஆப்ஷன் நேட்டிவ் ஸ்டேக்கிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த நேட்டிவ் ஸ்டேக்கிங்கில் நீங்கள் பாருங்கள், நேட்டிவ் ஸ்டேக்கிங்கில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் நிறைய கிரிப்டோஸ் நமக்கு அவைலபிளில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எத்திரியம் நம்ம ஸ்டேக் பண்ணுறோம், லாக் பண்ணுறோம்னாக்கா 3% நமக்கு ஏபிஆர் கொடுக்குறாங்க. தட் இஸ் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட். ஏபிஆருங்கிறது நமக்கு ஃபிக்ஸ்டு, ஏபிஒய் அப்படிங்கிறது நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எத்திரியமில் நம்ம பண்ணோம்னா 3% தான் பெர் ஆனம் அவங்க கொடுக்குறாங்க. இதுவே நான் பிஎன்பியில் பண்ணோன்னா எனக்கு 1% தான் தராங்க. சொலானா நம்ம பண்ணால் 7%, டிஆர்எக்ஸ் பண்ணால் 4%, டாட் பண்ணால் 15%, அந்த ஆட்டம் பண்ணால் 16%, ஐஎன்ஜே நேட்டிவ் இன்ஜெக்டிவ் பண்ணால் 15%, ஸோ நீர் வந்து 7%. இந்த மாதிரி என்னென்ன கிரிப்டோஸ்லாம் இங்கே அவைலபிளில் இருக்கோ இந்த கிரிப்டோவை நம்மளால் ஸ்டேக் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம லாக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கான ரிட்டர்ன்ஸும் இங்கே கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்கிட்ட டிஆர்எக்ஸ் இருக்குன்னா நான் டிஆர்எக்ஸை கிளிக் பண்ணுறேன். ட்ரான் என்ன வேணால் நம்மக்கிட்ட என்ன கிரிப்டோ இருக்கோ அதை கொடுத்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஸோ அவைலபிள் எங்கிட்ட வந்து ஒரு 107 டிஆர்எக்ஸ் அவைலபிளில் இருக்குது. ஸோ இதுக்கு ஏபிஆர் ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டு நமக்கு எவ்வளோ தராங்கன்னா அப் டு 4.11% வரைக்கும் தராங்க. ஸோ நம்ம லாக் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஸ்டேக் பண்ணோம்னா மினிமம் 1 டிஆர்எக்ஸ், அதாவது ஒரு 1 டிஆர்எக்ஸ் மேலேயாச்சும் இருக்கணும். அபோவ் 1 டிஆர்எக்ஸ், கிரேட்டர் தான் 1 டிஆர்எக்ஸ் ஆச்சும் இருக்கணும். லாக் டைம் வந்து பார்த்தா 14 நாட்கள். ஸோ 14 டேஸ் கழிச்சு நமக்கு இது அன்லாக் ஆகும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அதனுடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ எடுத்துக்கிட்டால் $41. ஸோ ஆல்ரெடி நான் வந்து 10 டிஆர்எக்ஸ் இங்கே ஸ்டேக் பண்ணியிருக்கேன் ஒரு டெமோவுக்காக. இதுக்காக நான் ஏர்ன் பண்ணது வந்து பார்த்தோம்னா எவ்வளோ 0.7 டிஆர்எக்ஸ் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம கிளிக் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பாருங்கள், கீழே ஸ்டேக் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்டேக்கில் போனோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த 0 எனர்ஜி பர் டே அதுமாதிரி நமக்கு TRC20 வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அமௌண்ட்டை நம்ம என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணிவிட்டு இங்கேயுமே அந்த வேலிடேட்டர்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இங்கே வந்து பாருங்கள், வேலிடேட்டர்ஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ட்ரஸ்ட் நோடுன்னு ஒரு வேலிடேட்டர் இருக்காங்க, போலோனிக்ஸ் இருக்காங்க, பிட் கில்ட்டு, ஆல் நோட்ஸு, பைனான்ஸ் கூட ஒரு வேலிடேட்டர் அங்கே இருக்காங்க. இதில் நமக்கு எந்த வேலிடேட்டர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த வேலிடேட்டர்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை சூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தோம்னா நமக்கு
ஸ்டேக் ஆயிரும். ஸோ ஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா இது மாதிரி தான் ஸ்டேக்கடில் நமக்கு 10 TRX வந்து நமக்கு காட்டும். ஸோ இது 14 days கழிச்சு தான் நமக்கு என்ன ஆகும்னா அன்லாக் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அன்ஸ்டேக்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ அன்ஸ்டேக்கை கிளிக் பண்ணால் அங்கே வந்து பாருங்கள். ஸோ 10 TRX நம்ம கொடுத்தோம்னா வேலிடேட்டர் யார் எந்த நோடு அது எல்லாமே வரும். ஸோ ரிவார்டு ஏர்னிங் ஸ்டாப்ஸ் இமிடியட்லி ஆஃப்டர் யூ அன்ஸ்டேக் ஃபண்ட்ஸ் வில் பி அவைலபிள் இன் 14 days. நாம் இப்போது அன்ஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ரிவார்டு வந்து நமக்கு கிடைக்காது, ஸ்டாப் ஆயிரும். ஸோ நம்ம அப்படியே பண்ணாலும் நமக்கு 14 நாள் கழிச்சு தான் நம்ம லாக் பண்ண காயின் நமக்கு மறுபடியும் திரும்ப நம்ம வேலெட்டில் வரும். ஸோ அப்போ என்னென்னா நம்ம பண்ணுறதா இருந்தால் முதல்ல மினிமம் கொஞ்சம் அமௌண்ட்டு, அது டாலராக இருந்தாலும் சரி, யூஎஸ்டியாக இருந்தாலும், டானாக இருந்தாலும், சொலானாவாக இருந்தாலும், ஸோ மினிமம் அமௌண்ட்டை நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ ஃபர்தராக நம்ம பெரிய அமௌண்ட்டுக்கு பிளான் பண்ணோம்னா நமக்கான ஒரு ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து இங்கே வந்து கிளைம் ரிவார்டு இருக்குது பாருங்கள். இது நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஸோ ஆல்ரெடி கொடுத்ததுக்கு ஸோ எனக்கு வந்து ரிவார்டு இங்கே வந்திருக்கு. அதுதான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே இதுக்கு பாருங்கள் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.27 TRX வந்து எனக்கு வந்து இதுக்கு கிடச்சிருக்கு. ஸோ என்னுடைய வேலெட்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நெட்வொர்க் ஃபீஸ் வந்து 0% டிஸ்கவுண்ட்டு 0.12. ஸோ எனக்கு ஏர்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.27. அதில் பாதி ஃபீஸே போயிடுது பாருங்கள் எங்கே. ஸோ அதுக்கு தான் நான் இன்னும் இதை வந்து கிளைம் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வரும்போது எல்லாமே சேர்ந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னாக்கா இந்த இடத்துல எப்படி இங்கே ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்ததாக இது ஒரு டைப்பு. ரெண்டாவதாக லான்ச் பூல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த லான்ச் பூல் ஆப்ஷன்லையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய காயினை கொடுத்து இங்கே வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பாருங்கள். ஸோ ஏர்ன் TW2 ட்ரஸ்ட் வேலட் ஆன் BNB செயினில். ஸோ டோட்டல் பூல் ரிவார்ட் லாக் பீரியட் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ TWT காயினை நம்ம இங்கே லாக் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தா இந்த எல்டர் கிரேட் ELDEங்கிற காயின் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது மாதிரி நம்ம இந்த லான்ச் பூல்லையுமே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ TWT காயினை நம்ம லாக் பண்ணுற மூலிமா LTPன்ற காயினை ஏர்ன் பண்ணலாம். அந்த வந்து பார்த்தோம்னாக்கா WODங்கிற காயின், அப்புறம் BSC சன்டாக் அப்படிங்கிற ஒரு காயின், WHY இது மாதிரி இங்கே லான்ச் பூலில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அதை நம்ம மினிமம் இதுலேயுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏன்னா இதெல்லாமே வந்து பேசிவாக இந்த கிரிப்டோவை ஏர்ன் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 2 ஆப்ஷனையுமே நம்ம பார்த்தோம். இதை இப்போ நான் ஆல்ரெடி ஸ்டேக் பண்ணதை என்னுடைய ஏர்னிங்ஸில் போய்ட்டு நான் நல்லா பார்த்துக்க முடியும். இப்போ நான் TRX வந்து பாருங்கள் ஒரு $10 நான் பண்ணியிருந்தேன். 10 TRX பண்ணியிருந்தேன். அதுக்கான வேல்யூ இங்கே ஷோ ஆகுது $3.53. அந்த ஹிஸ்ட்ரி தான் அது. அடுத்து லூனா LUNC டெரா கிளாசிக் இதுவுமே நான் வந்து ஸ்டேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவுமே வந்து பாருங்கள் 1,31,762 காயின் ஸ்டேக் பண்ணியிருந்தேன். அதோட வேல்யூ தான் நமக்கு இங்கே வந்து ஷோ ஆகுது. ஸோ அதோடைய ஒர்த்து வந்து $8.16. ஸோ இது மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா எல்லா ஹிஸ்ட்ரியுமே நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ என்னென்ன காயின்ஸ் என்னென்ன கிரிப்டோஸ் நம்மக்கிட்ட இருக்கோ அது எல்லாமே இந்த ஏர்ன் ஆப்ஷன் மூலிமா நம்ம பண்ணிக்க முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் சொலானா ரிலேட்டடாக எத்தீரியம் ரிலேட்டடாக வந்து பார்த்தோம்னா அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில வெப்சைட்ஸ் அண்ட் வேலட்ஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நாம் கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே நாம் லாக் பண்ணும் போதும் நமக்கான ரிவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த ட்ரஸ்ட் வேலெட்டில் நம்ம ஏர்ன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஏன்னா இது வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம கூடயே இருக்குது அப்படிங்கிறதுனால பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் சைடில் நம்ம லாக் பண்ணுறோம், ஸ்டேக்கிங்லாம் பண்ணுறோம்னா மேபி எக்ஸ்சேஞ்ச் ஹேக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா மெயின்டெனன்ஸில் பண்ணிட்டாலும் நம்மளுடைய ஃபண்டை அங்கே யூஸ் பண்ண முடியாது. பட் இங்கே வேலெட்டில் அந்த மாதிரி நமக்கு எந்த இஷ்யூவுமே இருக்காது. ஈஸியாக நம்மளுடைய ஃபண்ட்ஸை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டேபிள் காயின் ஏர்னிங்கையும் அண்ட் நேட்டிவ் ஸ்டேக்கிங் ஏர்னையும் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். பட் ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருந்தாலும் இங்கே ஜென்யூனான ஒரு ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். டாட் காயின்லாம் பாருங்கள் 15% நமக்கு தராங்க. ஸோ நம்மக்கிட்ட ஃபண்ட் இருக்குன்னா முதல்ல மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா உங்களுக்கான ரிட்டர்ன்ஸ் எப்படி வருதுங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் பெரிய அமௌண்ட்டை பிளான் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.